ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஃபிக்ஸ் தமிழ் கேமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈவில் நன் 2 தான் கைஸ் வந்து ப்ளே பண்ண போகிறோம். போன வீடியோவில் வந்து நம்ம வந்து டோர் எஸ்கேப் பண்ணி வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபைனல் நசரத் எஸ்கேப் தான் கைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரி ஓகே, ஆரம்பமே அரக்கலமாக இருக்கும் போல இருக்குது. சரி ஓகே, சரி வழக்கம் போல் எல்லாம் இதுவும் ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். சரி ஓகே, எல்லா லிவரும் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம எதுவுமே சர்ச்சு உள்ளே போயிட்டு ஏற்கனவே கோடு பார்த்தாச்சு, அந்த கோடை போய் என்ட்ரு பண்ணிப்போம். சரி ஓகே கைஸ், வந்தாச்சு. இப்போ வந்து வழக்கம் போல் அந்த கோடை போய் என்ட்ரு பண்ணிப்போம். மேலே ஒரு தீர்ப்பா வந்து மேலே போனாலே ஈவில் நன்ட்ட ஃபோன் பண்ணுறோம். இந்த இது ஓப்பன் பண்ணிப்போம். சரி ஓகே, 2-4 மறுபடியும் 6-4. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அப்புறமா எடுத்துப்போம். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இங்கே ஒரு பேப்பர் இருக்கும். இதுதான் நம்ம நசரத் எஸ்கேப் பண்ணுறதுக்காக இது இன்க்ரீடியன்ட்ஸு. சரி ஓகே, அதை நம்ம பார்த்தாச்சு. அதை வந்து நம்ம அப்புறமா பார்த்துப்போம். இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோன்னா கார்டனுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம வந்து சரி கார்டன் அப்புறமா சரி கார்டனுக்கே போயிடுவோம். சரி ஓகே, இப்போ வந்து கார்டனுக்கு வந்தாச்சு கைஸ். சரி ஓகே, இப்போ வந்து வழக்கம் போல் நம்ம போய் பேட்ரி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே சுவிட்சை போய் ஆஃப் பண்ணுறோம். இந்த ஃபியூஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி இது பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஃபியூஸ் எல்லாம் ஆஃப் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேட்ரி எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஷாக் வச்சு செத்துருவீங்க வீணாக. அப்புறம் ஒரு லைஃப் போயிடும். எங்கடா இங்கே இந்த ஃபியூஸ் இருந்துச்சு. சரி ஓகே, இந்த ஃபியூஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் தைரியமாக பேட்ரி எடுக்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்? இங்கே இதுவே இல்லை, ஒயர் கட்ரு. அப்போனா இங்கே இல்லைன்னா இன்னொரு இடத்துல இருக்கும். இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒயர் கட்ரு. ஒயர் கட்ரு ஒரு இது போர்டு வேறு மாதிரி எடுத்துக்கலாம் அதை. சரி ஓகே கைஸ், ஒயர் கட்ரு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே பேட்ரி எடுத்துப்போம். இந்த பேட்ரி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கீழே போய் போட்டுப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்மளுக்கு க்ரீன் ஹவுஸ் கீ வேறு வேணும் நம்மளுக்கு. சரி ஓகே கைஸ், பேட்ரி எப்படி போட்டு வச்சுப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கிளாஸ் ரூம் போயிடலாம். நம்மளுக்கு க்ரீன் ஹவுஸ் கீ வேணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், கிளாஸ் ரூம் வந்தாச்சு. இப்போ வந்து இப்போ இங்கே தான் நம்மளுக்கு கிட்டத்தட்ட நிறைய பொருள் இருக்குது. அதெல்லாம் எப்படி எடுக்க போகிறோனோ தெரில. ஈவில் நன் வேறு இங்கே ரொம்ப நேரம் இருந்தால் ஈவில் நன் வந்துடுவா. அது வேறு நம்ம பார்க்கணும். சரி ஓகே, எவ்வளோ சீக்கிரமாக இது பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக தேடுவோம். இங்கே எதனா இருக்கான்னு பார்ப்போம். இந்த டிஸ்க்கு இதில் ஐயோ ஒன்றுமே இல்லையாடா டே. இந்த டைமில் தான் எல்லாம் பண்ணுவாங்க. இதில் என்ன இருக்குது? ஐயோ ஆரம்பமே இதுவாக இருக்குது. சரி ஓகே, வேறு எதனா இருக்கான்னு பார்ப்போம். இதில் என்ன இருக்குது ஒழிஞ்சிக்கிறதுக்கா? சரி ஓகே, இங்கெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ நம்ம அப்படியே போய் இந்த ரூமில் தேடி பார்ப்போம். இங்கே எதனா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இது இந்த லாக்கர்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்குள்ளே இந்த கிளாஸ் ரூமை போய் செக் பண்ணுறோம். இங்கே எதனா இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இந்த டிஸ்க்கு இதில் ஒன்றுமே இல்லை. டே அப்போ எதுக்குடா இதெல்லாம் தரீங்க டே? ஆஹா ஒன்றுமே இல்லை கைஸ். இதில் ஆஹா டே, எதனால் தாங்கலண்டா. ஐயோ ஒன்றுமே தர மாட்டேங்கிறானுங்களே. இதில் என்ன இருக்கா? ஐயோ இதில் என்ன இருக்குது? க்ரீன் ஹவுஸ் கீ போடு வேறு மாதிரி. இதில் நல்ல வேலை இது கொடுத்துட்டானுங்க. இதை போய் நம்ம கீழே போட்டு வச்சுருப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன பொருள் இருக்கான்னு போய் பார்ப்போம். இங்கேயும் எதுவும் இல்லை. சரி, இங்கே எதுவும் இது ஒன்று ஐயோ எதுவுமே இல்லைடா. அப்போ எதுக்கு அதெல்லாம் தரீங்க? சரி ஓகே கேஸ், இப்போ க்ரீன் ஹவுஸ் கீ கச்சிச்சு. இங்கே எதனா தேடிட்டு போவோம். இங்கே எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே எதனா இருக்கா? இங்கே எல்லாம் இருட்டாக இருக்குனால ஒன்றுமே தெரில. சரி ஓகே, இதில் இன்னும் இல்லை. இதில் டே எதனா தாங்கலாம்டா. கிளாஸ் எதனா தாங்கடா. கிளாஸு புரோக்கன் ரூலு. ஐயோ எதுவுமே தர மாட்டேங்கிறானுங்களே. ஆஹா டே எதனா தாங்கலாம்டா. இதில் என்ன இருக்கா? ஒன்றுமே இல்லை. சரி ஓகே கேஸ், இப்போ நம்ம வேறு எங்கன்னா தேடுவோம். இல்லைனா கீழே போய் இது கீழே போட்டு ஐயோ ஈவில் நன் வந்துட்டா. ஆஹா அப்படியே கீழே போய்டுவோம். ஐயோ அந்த கோழி வேறு பார்த்துச்சு. ஓடுற கரெக்டாக நம்ம வந்துட்டா ஈவில் நன்னு. சரி ஓகே, நம்ம அப்படியே இது எடுத்துன்னு போய் கீழே போட்டு வச்சுப்போம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே கேஸ், இது இந்த க்ரீன் ஹவுஸ் கீயை போய் கீழே போட்டுப்போம். சரி, கீழே போகிறதுக்கு முன்னாடி நம்ம போய் கார்டன்லேயே ஓப்பன் பண்ணிடலாம் இந்த க்ரீன் ஹவுஸ் கீ. ஏன்னா அப்போ தான் எங்கன்னா கீழே போட்டேன்னா தொலைச்சிட்டானா அது வேறு பெரிய ரிஸ்க் ஆகிடும். அதனால் இந்த க்ரீன் ஹவுஸ் கீயை போய் எடுத்துன்னு போய் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே தான் நம்ம ஒரு ரெசிபி செய்யணும். அந்த ரெசிபி வந்து என்னன்னா, ஒரு பொட்டேட்டோ, 2 கேரட்டு,
அப்புறம் இது பேஸ்லி லீஃபா ரோஸ் இதுவான் ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று. சரி ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர் யூஸ் ஆகும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்னது, அப்புறம் வந்து இதான் அந்த பேஸ்லி லீஃபு இதுதான். ஓகே, இது வந்து இது ஒன்று. அப்புறம் வேறு ஒழுங்காக போட்டுப்போம் இதப்போ அப்படி. சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து கேரட் பொட்டேட்டோ வேணும். அது வந்து அப்புறமா எடுத்துவோம். அது வந்து அதுக்கப்புறம் வந்து ரோசிப், இந்த ரோசிப்பும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். சரி ஓகே, இப்போ வந்து இதுவும் தூக்கி கடாசிப்போம். இப்போ வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு பொட்டேட்டோ 2 கேரட்டு இதுதான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இது வந்து நம்ம வந்து அப்புறமா எடுத்துப்போம். நம்ம வந்து இப்போ வந்து மறுபடியும் கிளாஸ் ரூமுக்கு போய்டுவோம். ஏன்னா ஈவில் நான் அங்கே தான் இருக்கிறா இப்போ. அதனால் நம்ம மறுபடியும் போய் இன்னும் கிட்டத்தட்ட 4-5 பொருள் வேணும்னு நினைக்கிறேன். கிளாஸ் ரூமில் தான் எல்லா பொருளும் வச்சுக்கிறானுங்க. சரி ஓகே கேஸ், இப்போ வந்துட்டோம். இப்போ மறுபடியும் போவோம். ஏன்னா சரி ஓகே போவோம், மறுபடியும் வந்தாச்சு. ஐயோ இங்கே தான் போகிறா. இந்த கோழி இப்போ மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கேஸ். ஐயோ பிடிச்சிச்சா. ஐயோ சனினே விடு. ஐயோ அம்மா இது வேறு பிடிச்சிச்சு. ஐயோ ப்ரோக்கன் ரோல் கச்சிச்சு போடாத மாதிரி. இப்போ ஈவில் நன் வேறு வருவா, அதனால் இப்படி போயிடும். எப்போ அந்த கோழி ஒரே அப்படியே பிடிச்சிச்சு கேஸ். சரி ஓகே, இப்போ ஈவில் நன் எங்கே வருவான்னு தெரியல. ஐயோ இது வேறு ஓடி வருதே. இங்கே ஈவில் நன் வந்துட்டா அவ்வளோதான். சரி ஓகே இருங்க. ஐயோ இது வேறு பின்னாடி வருதே. என்ன இது ஓடுது? எங்கே இருக்கிறேன் கைஸ்? அது பாட்டுன்னு ஓடிச்சு. எனக்கு தெரிஞ்சு ஈவில் நான் அந்த ரூம் உள்ள போயிட்டால, அதனால் ஓடிச்சு பொழுது. சரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு இப்போ ப்ரோக்கன் ரூல் கச்சிச்சு. இப்போ வந்து இதை போய் எடுத்துன்னு போய் நம்ம ஃபிட் பண்ணுறோம். சரி ஓகே, ஏதோ ஒரு நல்ல விஷயம். டப்புன்னு ஒரே கை பிடிச்சிச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பொருள் என்ன வேணும்? இன்னும் கிளாஸ் வேணும். அதெல்லாம் வந்து கிளாஸு வேணும், கேண்டீன் வேணும். சரி ஓகே, இது போய் நம்ம கீழே போட்டுப்போம். சரி ஓகே கேஸ், இப்போ இதை வச்சு அட்டிக்கு ஓப்பன் பண்ணுறோம். சரி ஓப்பன் பண்ணியாச்சு அட்டிக்க. இப்போ ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் கிளாஸ் ரூம் போகிறோம். இன்னும் என்னென்ன பொருள்லாம் எடுத்துன்னு வரணும்னு தெரில. இன்னும் 2 பொருள் வேணும்னு நினைக்கிறேன் கேஸ். சரி ஓகே, கிளாஸ் ரூம் வந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து போய் கிளாஸு கேண்டீன் இது மட்டும் போய் எடுத்துன்னு வந்துடணும், அவ்வளோதான். சரி ஓகே, இப்போ நம்ம கேண்டீன் இங்கே தான் எங்கேயோ இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இங்கே வேறு வழியெலாம் குழம்புது எனக்கு. சரி ஓகே, இப்போ இந்த கிளாஸ் ரூம் தேடியாச்சு. இங்கேயும் எதுவும் இல்லை, இதுலேயும் தேடியாச்சு. சரி ஓகே, வேறு எங்கடா வச்சுக்கிறீங்க? சரி எங்கே இருக்குது வழியே எனக்கு வேறு கன்ஃபியூஸ் ஆகுது. இது என்னடா இது? அந்த லீஃபு. சரி ஓகே, இப்போ வந்து எங்கே வச்சுக்கிறானுங்க தெரியல. எனக்கு வேறு வழி வேறு கன்ஃபியூஸ் ஆகுது. இன்னொரு கிளாஸ் ரூம் இருக்கும், அதை தான் தேடினுங்கிறேன். டேய் எங்கடா வச்சுக்கிறீங்க? அவள் வேறு வந்துட்டானா அவ்வளோதான். சரி ஓகே கேஸ், இப்போ வந்து இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ இது இந்த ட்ராவெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே தான் கேண்டீன் இருக்கணும். கச்சிச்சு போடு வேறு மாதிரி. இப்போ அது மட்டும் இல்லை, இப்போ நம்மளுக்கு வேறு கிளாஸ் வேணும். கிளாஸ் இருக்கணும், இதில் இருக்கணும். கச்சிச்சு கைஸ் போடு வேறு மாதிரி. இப்போ நம்ம போய் இதை போய் எடுத்துன்னு போயிட்டு இதுலேருந்து லென்ஸ் எடுத்துருவோம். சரி ஓகே கைஸ், இதை போய் நம்ம போய் கீழே போட்டு வச்சுப்போம். இந்த சவுண்டு கன்ஃபார்ம் வருவான்னு நினைக்கிறேன். அவன் மட்டும் வந்துட்டான்னா நம்ம காலி. சரி ஓகே, இப்போ நம்ம போய் இதுலேருந்து லென்ஸ் எடுத்துப்போம். வரலாம் எங்கே இருக்குது இப்போ? அது விடுங்க. இப்போ நம்ம போய் கேண்டீன் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் வேலை முடிஞ்சிச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லென்ஸ் எடுத்துப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ ஈவில் சவுண்டு போட்டு இங்கே வர வச்சிரும், ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து கேண்டீன் இங்கே போட்டு நம்ம போய் கிளாஸு மட்டும் போய் எடுத்துன்னு வந்துடும். கிளாஸுன்ற பாருங்க லென்ஸு, அதை வச்சு தான் நான் லென்ஸ் எடுத்தோம், அதுக்குள்ளே மறந்துட்டோம். சரி ஓகே, இப்போ நம்ம போய் லென்ஸு மட்டும் எடுத்துப்போம். இந்த லென்ஸை எடுத்துகிட்டு அப்படியே மறுபடி கீழே போய்டுவோம். சரி ஓகே கைஸ் வந்தாச்சு. இப்போ நம்ம போய் லென்ஸ் எடுத்துன்னு போய் அட்டிக்கில் போய் ஃபிட் பண்ணிடலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, அட்டிக்கு வந்தாச்சு. இப்போ அட்டிக்கில் இருப்பான் தான் நினைக்கிறேன். அட்டிக்கில் மட்டும் இருந்துட்டா நம்ம ஒரே அடி தான், காலி தான். செஞ்சால் அட்டிக்கில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அட்டிக்கில் இருக்காங்களா யாருன்னா? அப்பா யாரும் இல்லை கைஸ். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த டெலாஸ்கோப்பில் வந்து இதை ஃபிட் பண்ணுறோம். சரி ஓகே, ஃபிட் பண்ணு. சரி ஓகே கைஸ், டெலாஸ்கோப்பில் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போயிட்டு அப்படியே இன்னொரு விஷயம் இருக்கும், இங்கே ஒரு மேட்ச் பாக்ஸ் இருக்கும், இதை எடுத்துன்னு போயிட்டு கிச்சனில் போட்டு வச்சுப்போம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரி ஓகே கைஸ். சரி ஓகே, இப்போ வந்து இந்த கிச்சனில் வந்து இதை இங்கே போட்டு வச்சுப்போம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஜார் வேறு இருக்கும், இதில் போய் நம்ம ஹோலி வாட்டர் போய் பிடிச்சிட்டு வரணும். அது வந்து எங்கே இருக்கும்னா சர்ச்சில் இருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து கீழே போயிடுவோம்.
சரி ஓய்ஸ் வந்தாச்சு. இப்போ நம்ம போய் சர்ச்சுக்கு போயிட்டு ஹோலி வாட்டர் போய் ஃபில் பண்ணிட்டு வந்துடும். இப்போ வந்து வந்தாச்சு சர்ச்சுக்கு. இப்போ ஈவில் நான் இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ யாரும் இருக்கக்கூடாதுரா. அப்பா யாரும் இல்லை. சரி ஓகே இப்போ நம்ம போய் இந்த ஹோலி வாட்டர் போய் ஃபில் பண்ணுறோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஐயோ எப்பா இந்த நசரத்தை எஸ்கேப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண வேண்டியது இது பாருங்கள். இப்போ ஓகே ஹோலி வாட்டர் பிடிச்சாச்சு, அதாவது புனித நீர். இதை வந்து பிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கீழே போயிட்டு இதை போயிட்டு நம்ம அட்டிக்கில் போய் ஃபிட் பண்ணணும். அட்டிக்கில் போய் என்னது அட்டிக் தானே, நம்ம அட்டிக்கு இப்போ நம்ம போகணும். அதனால் இப்போ நம்ம மறுபடியும் கார்டன் போயிடலாம். கார்டன் போய் அந்த ரெசிபி செஞ்சிடலாம். இப்போ அந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு என்ன வேணும்னா ஒரு பொட்டேட்டோ 2 கேரட்டு இதுதான் நம்மளுக்கு வேணும். இப்போ ஷவல் இங்கே இருக்கும். ஷவல் இருக்குது கைஸ், ஷவல் எடு. இப்போ நம்ம போயிட்டு கேரட்டு பொட்டேட்டோ இங்கே தான் இருக்கும், அதை போய் அப்படியே நம்ம தோண்டுவோம். சரி ஓகே இதுதான் கேரட்டு. தோன்றா சரி ஓகே கைஸ், கேரட் இன்னும் வருது. வந்துச்சு. இப்போ நம்ம வந்து கேரட் நம்ம உள்ளக்கடலை வந்துச்சு. இப்போ இதான் கேரட்டு. இப்போ வந்து இதுதான் கேரட்டு. ஓகே கைஸ், கேரட்டும் எடுத்தாச்சு. இது இன்னும் 2 கேரட் வேணும் நம்மளுக்கு. சரி ஓகே, கேரட் எடுக்கும்போது மட்டும் சவுண்டு நல்லா கின்னு வந்துச்சு. அதனால் என்ன பண்ணுவோம், ஷவல் இங்கே போட்டு ஐயோ நம்ம நேராக என்ன பண்ணுறோம் கீழே போய்டும். ஏன்னா சவுண்டுக்கு கன்ஃபார்ம் இங்கே தான் ஒரு ஈவினன்னு நம்ம அப்படியே கீழே போய்டு. சரி ஓகே இப்போ இந்த ஜார் எடுத்துகிட்டு நம்ம அட்டிக்கு போய்டுவோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அட்டிக்குள்ளே போயிட்டு இந்த இதுவை போய், அதாவது சமையல் அறையில் போய் இந்த அட்டிக்கு இந்த தண்ணியை போய் இது குக் பண்ணணும் நம்ம. அதுக்கு முன்னாடியோ ஐயோ அந்த கோழி வேறு இங்கே தான் இருக்குது. ஈவினன் எங்கே இருக்கான்னு தெரில. ஓடுறா ஐயோ ஈவினன் இங்கே வர வந்துட்டா. ஐயோ மாட்டினோன்னு நினைக்கிறேங்க. ஆஹா ஓப்பனாக பண்ண முடியலையே. ஐயோ அக்கா வேணாக்கா விட்ருக்கா. ஐயோ ஈவினன் அக்கா அஷ்டா கைஸ். சே அடி வாங்காமல் தப்பிக்கலான்னு பார்த்தா அப்போ தான் அடிச்சிட்டா கரெக்டாக. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோன்னா இப்போ மறுபடியும் அட்டிக்கில் போயிட்டு அந்த இது பண்ணுறோம். அட்டிக்கு வந்தாச்சு. அப்படியே அட்டிக்கு வரும்போது இந்த பேட்டரியும் ஃபிட் பண்ணிடலாம் சொல்லிட்டு இந்த பேட்டரியும் எடுத்துன்னு வந்தாச்சு. சரி ஓகே ஜார் இங்கே தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஈவில் நான் இங்கே இருக்காலாம் செக் பண்ணிப்போம். இங்கே இல்லை. சரி இப்போ நம்ம அப்படியே மேலே போயிட்டு இந்த பேட்ரி ஃபிட் பண்ணிட்டு அப்படியே இந்த ஜாரில் இருக்கிற தண்ணியும் வந்து சமைக்க இது பண்ணுறோம். இன்னும் நம்மளுக்கு இன்னும் ஒரு விஷயந்தான் தேவைன்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா அந்த மசாலா அரைக்கணும். நம்ம போயிட்டு அது வந்து ஒரு மந்திர தண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு தான் இது. ஓகே இப்போ நம்ம வந்து இது பண்ணியாச்சு. இப்போ இங்கே மத்தி பிட்டி இருக்கா, அது இருக்குது. எல்லாடே உட்காந்து எடுப்போம். எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த அவனில் வந்து இது பண்ணுறோம். சரி ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து வத்தி பிட்டி இங்கே போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து போய் அந்த இன்க்ரீடியண்ட்டை போய் ரெடி பண்ணோம். அந்த ரெசிபியை ரெடி பண்ணிட்டு வருவோம். சரி ஓகே வந்தாச்சு. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து கேண்டீனு இங்கே இருக்குது. இப்போ நம்ம கிளாஸ் ரூமுக்கு போத்த அவசியம் இல்லை. இப்போ நம்ம வந்து கார்டனுக்கு போயிட்டு அந்த ரெசிபியை ரெடி பண்ணுறோம். சரி ஓகே வந்தாச்சு கார்டனு. இப்போ வந்து நம்ம போய் அந்த ரெசிபியை ரெடி பண்ணுறோம். ஈவன் நீங்கள் வந்துட்டானா அவ்வளோதான். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம அந்த கேரட்டையும் பொட்டேட்டோவும் போய் எடுத்துன்னு வந்து போட்டுருவோம். சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு எங்கே இருக்குது? இது பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கை போய் எடுத்துன்னு போய் அங்கே போய் போடணும். சரி ஓகே இப்போ வந்து எங்கே இருக்குது அந்த ரூமு? எங்கடா இருக்குது? எங்கடா? இதோ இருக்குதா? நான் கூட அங்கே தேடுறேன். சரி ஓகே இப்போ இந்த உருளைக்கிழங்கு எடுத்து இங்கே போட்டுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து 2 கேரட் எடுத்துன்னு வரணும். நம்மளுக்கு வேறு அந்த வழி வேறு அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆகுது கைஸ். சரி ஓகே பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் கைஸ் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். சரி ஓகே இப்போ நம்ம வந்து இந்த கேரட் எடுத்துன்னு வந்து இங்கே போட்டுப்போம். இங்கே போடுறாங்க. மறுபடியும் போய் இன்னொரு கேரட்டை போய் எடுத்துன்னு வரணும். சரி ஓகே வந்தாச்சு. இப்போ இந்த கேரட்டை எடுத்து போட்டு இப்போ வந்து அரைக்கிற வேலை தான். நாடா அரைக்க முடியல. டேய் எல்லாமே போட்டாச்சாடா டேய். சரி ஓகே கேஸ், நீ தெரிஞ்சு அந்த இதுவில் விட்டு வெளியுதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே இப்போ நமக்கு வந்து கரெக்டாக இதில் போட்டுக்குவோம். இந்த கரெக்டாக இந்த டப்பாவில் எல்லாம் போட்டால் தான் அரைக்க முடியும் போடுது. எங்கே அந்த லீஃபு ரோஸ் எடுத்து இங்கே போட்டுக்குவோம். இப்போ தான் அரைக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே அரைக்குது. மசாலா ரெடி ஆகிடுச்சு. போடு வேறு மாதிரி கேஸ். ஓகே இப்போ வந்து இந்த ரெசிபியை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை போய் எடுத்துன்னு போய் நம்ம அட்டிக்கில் போய் ரெடி பண்ண வேண்டியது தான். சரி ஓகே கேஸ் இப்போ நேராக அப்படியே அட்டிக்கு போய்டுவோம். அட்டிக்கு தானே இது? ஓகே போயாச்சு அட்டிக்கு.
நம்ம அட்டிக்கில் போயிட்டு சரி ஓகே இது இந்த அட்டிக்கில் போய் இங்கே ஈவில் நன் இல்லை, அதனால் இந்த ரெசிபி எடுத்துன்னு போய் அப்படியே இதில் போட்டுருவோம். சரி ஓகே இப்போ இது குக்காயின் இருக்கிறதோட நம்ம போயிட்டு இன்னொரு வேலையை வேறு பார்க்கணும். மெயின் டோர் கீ வேறு எடுக்கணும். ஏன்டா மெயின் டோர் கீன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அதுவும் இருந்தால் தான் இந்த எஸ்கேப் நம்மளால் பண்ண முடியும். அதனால தான் போயிட்டு லென்ஸு பேட்ரிலாம் போய் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த கேண்டீன் வந்து இங்கே இருக்குது. இப்போ நம்ம மறுபடியும் சர்ச்சுக்கு போயிட்டு மறுபடியும் அந்த சாப்பிட்னு இருப்பா பாருங்க ஐஸ்கிரீம் டப்பாவாக ஐஸ்கிரீமை போய் தள்ளி விட்டு வரணும். இவ்வளோ நான் வேறு இங்கே வந்துட போகிறா. ஐயோ சரி ஓகே கேஸ் போயிடுவோம். சரி ஓகே இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம், இந்த எலும்பு எடுத்துப்போம். நான் கூட இந்த பொட்டியை பார்க்கும்போது எதனா பெரிய வெப்பனாக நம்மளுக்கு தரப்போகிறாங்கன்னு நினச்சேன் கேஸ். பார்த்தா இந்த அவள் துண்டு எலும்புக்கு இது பண்ணுறாங்க. சரி ஓகே அவளை கூப்பிட்டு நம்ம போய் ஐஸ்கிரீம் டப்பாவை போய் தள்ளி விட்ருவோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரி ஓகே இப்போ வந்து போகிறாவ நம்ம அப்படியே இந்த ஐஸ்கிரீமை போய் தள்ளி விட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம போய் என்ன பண்ணுவோம், அப்படியே இப்போ போய் அப்படியே பல்பை தான் உடைக்கணும். இப்போ போயிட்டு ஐயோ வர நம்மளை பார்த்துட்டா கைஸ். ஓடுறா ஐயோ ஈவில் நன்னு ஐயோ பக்கத்தில் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ அக்கா விட்டுருக்கா என்ன தெரியாம வந்துட்டாக்கா. ஐயோ மறுபடியும் அஷ்டா கைஸ். ஸோ அவள் வேற பார்த்துட்டாலே. சரி ஓகே கைஸ் இப்போ நம்ம போய் டக்குன்னு அந்த பல்பை உடச்சி மறுபடியும் அவள்கிட்டருந்து அந்த சாவியை எடுக்கணும். சரி போய் ஃபஸ்ட்டு அவள்கிட்டருந்து அந்த சாவியை எடுக்கணும். இப்போ மறுபடியும் அங்கே தான் போவா. இப்போ நம்ம போய் அட்டிக்கு போய் அந்த இதுவை எடுத்துருவோம் நம்ம போயிட்டு. சரி ஓகே கேஸ் அட்டிக்கு வந்தாச்சு. இப்போ அவன் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஐஸ் கார்டுக்காரன். சரி ஓகே இப்போ பார்ப்போம். கரெக்டாக நான் வரேன், கரெக்டாக ஐஸ்கிரீம் எடுக்கிறான். நல்ல வேலை இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா ஐஸ்கிரீம் எப்போயோ எடுத்துகிட்டு கொடுத்துருப்பான். சரி ஓகே இப்போ கரெக்டாக கது ஓப்பன் பண்ணி நம்ம சாவி தான் உடைக்கணும். சரி ஓகே இப்போ வந்து அவள் பேசினுங்கிறா. எப்படி பேசி முடிப்பா, டக்குன்னு வாங்கிட்டு போயேன்டி, எனக்கு சாவி மட்டும் வேணும். சரி ஓகே கைஸ் கொடுத்துட்டா. இப்போ கரெக்டாக போடு வெளியே. அவ்வளோதான் சாவி எடுத்தாச்சு. இப்போ டேரெக்டாக அது போய் நம்ம கார்டனில் போய் எடுத்துக்கலாம். சரி ஓகே சரி ஓகே கைஸ் அதனால் இப்போ நம்ம போய் டேரெக்டாக போய் கார்டனில் போய் எடுத்துப்போம் சாவியை. சரி இப்போ நம்ம வந்து ஈவினிங் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே அது வேறு ரெடி ஆகிடுச்சான்னு தெரில, இருங்க போய் பார்ப்போம். ரெடி ஆகிட்டுக்குது போடு வேறு மாதிரி. சரி ஓகே கைஸ் இப்போ நம்ம போய்ட்டு அப்படியே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போய் சாவி எடுக்கணுமா அதை வந்து இது பண்ணணுமா. ஐயோ நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த கேண்டீன் எடுத்துன்னு போய் நம்ம போய் ஃபில் பண்ணிட்டு வந்துடும். ஆடா எலும்பு இங்கே வந்து கிடக்குது. மணரா அது இதுவில் சர்ச்சில் தானே கிடக்கணும். சரி ஓகே கைஸ் இப்போ நம்ம போயிட்டு இந்த கேண்டீனில் போயிட்டு அந்த அதாவது இப்போ நம்ம ரெடி பண்ண மேஜிக் வாட்டரை போய் ஃபில் பண்ணிப்போம். இதை வச்சு ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது, அது என்னான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். சரி ஓகே இப்போ வந்து இந்த ரெசிபி வந்து ஃபினிஷ்ட் ஆகிடுச்சான். சரி ஓகே இப்போ நம்ம போயிட்டு சரி ஓகே கைஸ் வந்தாச்சு. இப்போ நம்ம போயிட்டு இதை கீழே போட்டுப்போம் இதை அப்படியே. சரி ஓகே இப்போ நம்ம போய் கார்டனில் போய் சாவி போய் எடுத்துப்போம். சரி ஓகே கைஸ் வந்தாச்சு. ஈவில் நான் இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே இங்கே இந்த சாவி மட்டும் எடுத்துகிட்டு ஓடிடும். இதுக்கு மேலே இங்கே கார்டனில் நம்மளுக்கு வேலை இல்லை. கார்டனு சர்ச்சு கிளாஸ் ரூமு இதுக்கு மேலே எதுலேயும் வேலை இல்லை. சரி ஓகே கேஸ் இப்போ நம்மளுக்கு எல்லாம் ஒரே ஒரு இடத்துல தான் வேலை. அது எங்கன்னா ஈவில் நன் ரூமில் தான். ஏன்னா இப்போ அவகிட்ட இருக்கிற எல்லா கோழிங்களையும் நம்ம வந்து மேஜிக் பண்ணி கொல்ல போகிறோன்னு இல்லை மாற்ற போகிறோம். சரி ஓகே இப்போ நம்ம வந்து இப்போ எதுக்கு இந்த சாவி நான் கீழே போட்டேன்னு தெரில. சரி ஓகே இப்போ நம்ம மேலே போயிட்டு சவுண்டு போட்டு எல்லா கோழிங்களும் வர வைப்போம். ஏன்னா இப்போ தான் இருக்குது ஆரம்பமே. சரி ஓகே இப்போ இந்த சாவி இங்கே போட்டு நம்ம போயிட்டு அப்படியே நம்மளுடைய மேஜிக் வாட்டரை போய் எடுத்துப்போம். இனிமேட்டு அந்த கோழி என்னை எப்படி கச்சிச்சு இன்றைக்கி இருக்குது பாரு அதுக்கு. சரி ஓகே கேஸ் இப்போ நம்ம மறுபடியும் மேலே போயிட்டு இப்போ எல்லாரையுமே இப்போ நம்ம கூப்பிடணும், அதுதான் விஷயமே. சரி ஓகே இந்த ஒரு நிற்கிது ஒரு கோழி இங்கே வந்துச்சு. ஐயோ பாட்டில் வேறு அங்கே போயிடுச்சே. ஐயோ இந்த கோழி வேறு இங்கே வருது. கோழியை போய் தொலை. ஐயோ இது வேறு நவர மாட்டேங்குதே. நம்மளுக்கு வேறு ஒரு ஆட்டம் தாங்க இருக்குது. போதுங்க. இப்போ நம்ம அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குதுங்க, நிற்குதுங்க. ஆஹா இது ரிட்டன் வருது. ஆஹா கைஸ் அது ரிட்டன் வருது கைஸ். ஐயோ போய் தொலைய மாட்டேங்குதுங்களே. போயிடுச்சுன்னா ஒரே குத்து. இப்போ எத்துவோம். சரி ஓகே இப்போ நம்ம கரெக்டாக போட்டு வர வைப்போம் எல்லாரையும். இப்போ வர வைக்கிறது தான் எல்லாருக்கும் வேலை.
சரி ஓகே, இன்னுமா வருதுங்க. இந்த கோழி வந்தது கரெக்டாக. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் 2 கோழி வந்துச்சு கைஸ். இப்போ ஈவில் நன்னும் அந்த குண்டு கோழியும் தான் வரணும். இப்போ எங்கள் அந்த தொப்பவாய் கோழி தான் இப்போ வரமாட்டேங்குது. ஏய் ஈவில் நன்னு இங்கே வா. ஆஹா எல்லாம் போகுது கைஸ். ஆஹா இப்போ எல்லாரையும் கூப்பிடணும். ஏய் தம்பிங்களை எல்லாம் வாங்கடா, உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒன்று வச்சிருக்கிறேன். என்னடா எல்லாம் போய் நேக்கிறீங்க? ஐயோ இந்த கோழி வேறு இங்கே வேறு வருது கைஸ். தலையை வச்சுன்னு வேறு ஒரு போடு போட்டுச்சுன்னா அவ்வளோதான். ஒரு அட்டம்ப்ட்டு தாங்குது. இது வேறு நவர மாட்டுனுக்குதுங்க. ஆஹா இப்போ நம்ம வெளியே தான் போட்டு இது பண்ணும் பொழுது. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த சாவியை ஐயோ இதை வேற எடுத்துட்டு அதை வேற தூக்கி போட்டுறேன். சரி ஓகே, இப்போ நம்ம சாவி வச்சு வர வைப்போம். ஈவில் நன்னு வேறு வந்துட்டாலா இல்லையான்னு தெரில. வந்துட்டா கைஸ் ஈவில் நன்னு போடு வேறு மாதிரி. இப்போ வந்து எல்லா கோழியும் வந்துச்சு. இப்போ ஐயோ என்னடா இது டேய், போய் தொலைங்களாண்டா. ஐயோ இந்த கோழி வேற பார்த்துச்சுன்னா கூடாதே. இங்கே பாருங்க கைஸ், இதுக்கு மட்டும் வாய் எங்கே இருக்குதுன்னு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாரையும் கூப்பிடுவோம். வாங்க வாங்க எல்லோரும் வாங்க. இன்னும் கூப்பிட்டுக்கிறேன், யாரும் வரமாட்டேங்கிறீங்க. ஓகே கைஸ் 2 வந்துடுச்சு. இன்னும் வர நம்மளுக்கு இன்னும் 2 பேர் வரணும். சரி ஓகே கைஸ் 3 பேர் வந்தாச்சு. இப்போ ஈவில் நன்னு வந்துட்டா. இப்போ இவங்களை போவே விடக்கூடாது. ஏய் எங்கே போகிறீங்க வாங்க. இன்னொரு கோழி எங்கேன்னு தான். அதுவும் வந்துச்சு கைஸ். போடு வேறு மாதிரி. இப்போ ஒரே ஒரு போடு தான், எல்லாருமே இப்போ காலி. சரி ஓகே ஆன் பண்ணுறா. ஓகே கைஸ் இப்போ எல்லாருமே இது பண்ணியாச்சு. பாருங்கள் ஈவில் நன்னு எப்படி கை தட்டுன்னு கிடக்குறான்னு. சரி ஓகே இதோ பாருங்கள் பைத்தியம். சரி ஓகே கைஸ் இப்போ நம்ம போய் இந்த டோரை போய் என்ன பண்ணுவோம், அன்லாக் பண்ணணும். அதாவது ஒரு டைம் தான் அன்லாக் பண்ணணும் இதை. சரி ஓகே, இப்போ வந்து இதை வந்து அன்லாக் பண்ணுறோம். மறுபடியும் டோர் மேலே கை வைக்கக்கூடாது, இல்லைனா மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணல ஃபஸ்ட்டு டோர் எஸ்கேப் அது மாதிரி ஆகிடும். சரி ஓகே, இப்போ இந்த கோழிங்கெல்லாம் கீழே போவோங்க, அட்டிக்கு வழியாக போகும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் ஆட்டம் ஆடிச்சிங்க. இப்போ இன்றைக்கி இதை சிக்கன் சூப்பு வச்சு குடிக்க வேண்டியது தான் இதுங்கள. சரி ஓகே, இப்போ நேராக எங்கே போகுதுங்கன்னா எது வழியாக போகுது, அட்டிக்குன்னு நினைக்கிறேங்க. அட்டிக்கு தான் நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ மறுபடியும் டோரை ஓப்பன் பண்ணுறாதீங்க. அப்போ மறுபடியும் இன்னொரு எஸ்கேப் ஆகிடும். இப்போ நம்ம நசரத்தை எஸ்கேப் பண்ணணும். அதுக்காக இப்போ ஈவில் நன்னு எங்கே இருக்கான்னு தெரில. இப்போ ஓகே அவள் இல்லை. சரி ஓகே, இப்போ நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம், அந்த 2 கோழிங்களும் அட்டிக்கு வழியாக போயிடுச்சுல, அதை எடுத்து ஒரு சிலுவை மேலே வைக்கணும். இப்போ நம்ம நேராக அட்டிக்கு போயிடுவோம். சரி ஓகே கேஸ் வந்தாச்சு. இப்போ அட்டிக்கு வந்தாச்சு. இப்போ அந்த கோழிங்க எங்கே இருக்குது? தோக்குதுங்க. இப்போ இந்த கோழி எடுக்க முடியுமா? சரி ஓகே, இப்போ இந்த கோழிங்களாக தான் எடுக்க முடியும் பொழுது. வாடி என்ன ஆட்டம் போட்டேன். சரி ஓகே, இப்போ இதில் நிற்க வச்சுட்டு இன்னொரு கோழி எங்கே இருக்கணும்? அந்த இது இங்கேயும் வா. ஓகே, இப்போ இங்கே தான் நிற்க வைக்கணும். என்னடா நிற்க வைக்க முடியல? டேய் என்னடா இது? அதோ நிற்க வைக்க முடியுது கைஸ். சரி ஓகே, இப்போ இதுங்க இப்படி குதிச்சு இதுவாக வேணும் பொழுது. சரி ஓகே, இது பண்ணியாச்சு. ஓகே, இந்த சிலுவையை இப்போ தள்ளி விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியும் போய் ஈவில் நன்னு இருக்கிற இடத்துக்கு போகணும். இப்போ 3மே இப்படி எட்டி பார்த்துன்னுக்குதுங்க. இப்போ மறுபடியும் ஈவில் நன்னு இருக்கிற இடத்துக்கு போகும். இது ஃபுல்லாக கட்சின்னு தான் நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம மேலே போயிட்டு ஈவில் நன்னு அழுதுன்னு இருப்பா. அது ஃபுல்லாக கட்சின்னு தான் நினைக்கிறேன். சரி ஓகே, யாரு நீ? நீ எப்படி இங்க வந்த? எதனால வந்த சொல்லு. என் பேரு நசரத். உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட சொல்லு. எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. ஆனா அது ஏதோ ஒரு இதுவால இறந்துடுச்சு. எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு என் தயவு செஞ்சு என் குழந்தை எனக்கு வேணும். என்னால உனக்கு உன் குழந்தைய தர முடியும். ஆனா அதுக்கு நீ பரிகாரங்கள் செய்யணும். செய்வியா? செஞ்சா மட்டுமே உன் குழந்தைய நான் தரேன். எம்மா பெரிய பரிகாரம் நான் செய்வேன். அது எவ்வளவு பெருசானாலும் செய்வேன். இந்த பரிகாரம் ரொம்ப பெருசு. 40 வருஷம் எனக்கு நீ பண்ணணும். பண்ணுவியா? பண்ணுவேன். என் குழந்தைக்காக நான் என்ன பண்ணுவேன்? 40 வருஷம் உன் குழந்தைய நீ பார்க்க கூடாது. அது மட்டுமல்ல, எக்காரணத்து கொண்டு இந்த ஸ்கூலை விட்டு நீ வெளியே போக கூடாது. அது மட்டுமல்ல, தினமும் நீ என்ன வணங்கணும். இதெல்லாம் நீ பண்ணா மட்டுமே உன்னுடைய குழந்தைய நான் தரேன். இதெல்லாம் பண்ணுவேன், என்னால முடியும். எனக்கு என் குழந்தைக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். என்னுடைய குழந்தைய தயவு செஞ்சு தாங்க. அது மட்டுமல்ல, இந்த பரிகாரத்தெல்லாம் நீ பின்பற்றாம விட்டுட்டானா
உன்னுடைய குழந்தை பெரிய பிரச்சனையாகும், உன்னுடைய மூஞ்சி அருவருப்பமாயிடும். அது மட்டுமல்ல உன் மனநிலை ஒரே இருக்காது, ஏதோ ஒரு சாபத்துக்குள்ளாயிடுவேன். அது மட்டுமல்ல நீ கேட்டு வாங்கின குழந்தைய உன்னை விட்டு பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஏன் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீ பண்ணா மட்டுமே உன்னுடைய குழந்தைய நான் தருவேன். இதெல்லாம் பண்ணுவியா? என் குழந்தைக்கோசரம் நான் என்ன வேணா பண்ணுவேன். எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். எனக்கு தயவு செஞ்சு என் குழந்தைய எனக்கு தாங்க. என்னால் நம்ப முடியல. என் குழந்தை என்கிட்ட வந்துடுச்சு. என் குழந்தை என்கிட்ட வந்துடுச்சு. என் குழந்தை என்கிட்ட வந்துடுச்சு. சரி ஓகே கைஸ், ஒரு வழியாக இந்த எஸ்கேப்பை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வேறு யாரும் இந்த கேரக்டர் வந்து நம்ம ஈவல் நன் 1ல் வந்து ஒரு கால் உடைஞ்சு போயிருப்பார்ல, அந்த கேரக்டர் வச்சு தான் இந்த இதுவில் நம்ம ப்ளே பண்ணியிருப்போம். சரி ஓகே, அதாவது ஈவல் நன் கேட்டது என்னவோ அவள் பொண்ணு, ஆனால் நம்மளுக்கு கொடுத்தது வந்து அவன் கொடுத்தது வந்து ராடை குத்து வச்சுருப்பான். சரி ஓகே கைஸ், ஏதோ ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லி ஆனில் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.